அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக். இன்றைக்கி சப்பாத்திக்கு சைடிஷ் சென்னா மசாலா பண்ண போகிறோம். இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, பூரிக்கு, ஜீரா ரைஸ், புலாவ், கீ ரைஸ் எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். இப்போ வெள்ளை கொண்ட கடலை தான் நான் எடுத்திருக்கேன். அதை நைட்டே ஊற வச்சுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யறதுனால நைட்டு ஊற வச்சுட்டேன். நீங்கள் 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அப்போ தான் நல்லா கடலை ஊறி நல்லா வேக வைக்கிறப்ப நல்லா வெந்து கிடைக்கும். இப்போது கடலை குக்கரில் போட்டுட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு குக்கர் மூடி ஒரு 3 விசில் விட்டு 3 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். கடலை நல்லா வெந்துடும். இப்போ 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். 2ல் 1.5 வெங்காயத்தை பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நான் 2 ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நிறையா எண்ணெய் முக்கால்வாசி நிறையா எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பிரிஞ்சி இலை, 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பாதி வெங்காயத்தை கட் பண்ணி தாளிக்க போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே அந்த மீதி வெங்காயம் அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டாக, அந்த பேஸ்ட்டையும் ஊற்றி நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு 2 பச்சை மிளகாய் அதில் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்துடும். அடி பிடிக்காது உங்களுக்கு. அடுப்பு மட்டும் நம்ம சிம்மில் வச்சுக்கணும். இப்போ 3 தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சேன். அதையும் போட்டு வெங்காயத்தோடு கலந்து விட்டுட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் அதே மாதிரி சிம்மில் வச்சுட்டிங்கன்னா தக்காளியும் வதங்கிடும். ஏன்னா நம்ம சும்மா வதக்கிக்கிட்டே இருக்க வேணாம். ஹை ஃப்ளேமில் இருந்தால் வதக்கிக்கிட்டே இருக்கணும். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மூடினிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ மசாலாலாம் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூன் தான் இது, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு, ஏன்னா கடலையில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து இதில் கொஞ்சம் கம்மியாக உப்பு போட்டுக்கலாம். உப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வேக வச்ச கடலை இதில் போட்டுடலாம். அதில் அந்த கரண்டியில் 1 கரண்டி கடலை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அது பேஸ்ட்டாக அரைச்சி போட்டால் மசாலா சேர்ந்து கிடைக்கும், அதுக்காக. இப்போ அந்த மசாலாவோட கடலையை நல்லா கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா அந்த கடலையில் மசாலா நல்லா கோட்டிங் ஆகி நல்லா இருக்கும். நமக்கு சாப்பிட்றப்ப அந்த கடலையில் உப்பு வரப்பு எல்லாமே இருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சோம்ல அதை போட்டுக்கணும். அந்த சென்னாவை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சோம்ல அதை போட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. அப்போ நம்ம அந்த ஊற்றின அந்த 2 ஸ்பூன் எண்ணெயும் மேலே கொஞ்சம் பிரிஞ்சு வரும். ஹை ஃப்ளேமில் வைக்கணும். இப்போ நம்ம அடுப்பு ஹை ஃப்ளேம், மீடியம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு வதக்கிறதுல சமைக்கிறதுலையே நமக்கு அந்த நல்லா வதங்கி அந்த ஃப்ளேவர், அந்த டேஸ்ட் எல்லாமே கிடைக்கும். இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் சீரக பொடியும் 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் எடுத்து கொடுக்கும். இப்போ கட் பண்ணி வச்ச மல்லி இலை, கருவேப்பிலை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நமக்கு சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்தியும் போட்டு எடுத்துட்டு சென்னா மசாலாவோட சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட் இருக்கும். இந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக சாப்பிட்றது நல்லது தான். எண்ணெய் ஜாஸ்தி சாப்பிட்டோன்னா நாக்கு வறட்சி ஆகும். இன்னும் இந்த மசாலா பார்க்குறப்பே பாருங்கள் நல்லா இருக்குது, நல்லா வெந்து எல்லாம் சேர்ந்து இருக்குல்ல. இப்போ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.